வெல்கம் டு குட்டி டாங் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, எங்க வந்திருக்கோம்? எனக்கு பிறந்த நாள், அதனால துணி எடுக்க வந்திருக்கோம். அவன் நண்பன், அவன் யார்? அவன் ஒரு முட்டாய் கூட வாங்கி தர முட்டை அவனை இது சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா ஒரு முட்டாய் வாங்கிருக்கியா? சட்டனுக்கு இங்க எத்தனை பேர் வந்து அவன் சுட்டு இருக்கவங்க கூட கூட்டு வந்துட்டோம். அவர் கல்யாணம் பண்ண ஃபேமிலி மேனு அங்க பேர் இருக்காரு. நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, மேட்டுப்பள்ளி என்ன கடைனா, இது என்ன கடைன்னு பாத்துட்டு பாய் சாப்பா. பாய் சாப். ஏய், எந்த மாதிரி அமைச்சு பாக்குற நீ? கல்யாணம் பண்ண போற மாதிரியா இல்ல டீசெண்டாவா? எப்படி பார்ட்டிக்கு போட்டு போற மாதிரியா இல்ல வீட்டுல போட்டுக்கிற மாதிரியா? ஏய், எம் சைஸ் அங்க பாரு, ஊதுனவே போயிருந்தான் செட்டெல்லாம். எனக்கு எல்லுனே ஆமாண்டா, பொங்கலுக்கு ஒரேடியா போட்டுக்கலாம்டா. இங்க எடுத்தது கல்யாணத்துக்கு ஆயிரும். அப்படியே 2 நேரத்துக்கு ஆன மாதிரி பாரா ப்ரோ. எம்ல இருக்க கலெக்ஷன் காட்டுங்க தம்பி. மணி சொல்ல துணி எடுக்க தம்பி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத மச்சி. உனக்கு எந்த சட்டை போட்டாலுமே கரெக்டா இருக்கும் மச்சி. சின்ன சட்டை போட்டா மட்டும் தான் கரெக்டா இருக்கும். என் சட்டையே போடலாம் நீலாம். ஒற்றை குச்சி மாதிரி தானே இருக்க. நீ பெருசா போட்டாலும் நல்லா தான் இருப்ப. நல்லா இருக்கா? பாரு பங்கு நல்லா இருக்கண்ணே. தலைவர் வர கொரியன் பேப்பர் கேட்கிறாரு. நம்ம கேட்டு தனியா தலை அவர் ஓனர் தலை அபிசரன் ஓனரு. இது மாதிரிலாம் இருக்கா? அது வீட்டுல கிடக்காது. காலேஜ் போட்டு அடிச்சு போடுவானுங்க. உடனே அடிப்பாங்களாமா? மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டிய வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டி. இது நல்லா தான் வச்சிருக்கான். இது ஆல்ரெடி யாரோ போட்டு பார்த்துருக்கேன், அதனால இது செட் ஆகாது. யாரு போடாத புதுசா போட்டாதான் யூனிக்கா இருக்கும். அந்த 3வது சட்டை எடுங்க. கீழே பிளாக் கலர் இருக்குல்ல, பிளாக் கலர் வேணாம் கலர். இது தலைவருக்கு எடுத்தாரு, அவனுக்கு இல்ல. ஓ, உனக்கு நினைச்சிட்டியாடா? அவரு அது 2வது இருக்குல்ல, இருக்கு. இந்த அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தாலும் ஸ்டைப்ல இந்த கலர் இருக்கு. வேற கலர் இருக்கா? நாளைக்கு இவனுக்கு பிறந்த நாள் ப்ரோ, மெனுக்கணும் ப்ரோ. நல்லா பார்த்துட்டு கலர். நாளைக்கு அவன் பிறந்த நாள்ல நாளைக்கு ஒரே இதுல 2 கல்லு கல்யாணமும் பண்றோம். ஜெயில வைக்கலாம் போட்டு வச்சாட்டி. ஏய், அவனுக்கு 20 வயசு ஆயிடுச்சுல. அந்த பிள்ளைக்கு 20. நீங்க கூட 2 நாளைக்கு நீ ஜெயில தான் இருக்கணும். இல்ல இந்த 3ல எனக்கு எந்த கலர் பிடிக்குதோ அது பார்க்கலான்னு. உனக்கு இல்ல அவனுக்கு போடணும். எனக்கு ஆசையா இது எடுத்துக்கிறியா? இந்த கலர் எடுத்துக்க மச்சி. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி பேசிட்டு சொல்றீங்க. இது எடுத்துன்னு வச்சுக்கோ மச்சி. நீ உள்ள போட்டு வா, நாங்க போட்டு 400 ரூபாய் உள்ள போட்டு லைட் வரும் மச்சி, போட்டுக்கு மச்சி. அம்மா நான் உள்ள விட்டா சப்போர்ட் பண்ணி தரேன். போயிட்டு சப்போர்ட் போட்டா உள்ள வச்சா அவங்க ரூமே உடச்சிட்டு போய் வேற வெளியே வர போறானுங்க. அதான் தெரியுது. அதார பொத்துக்கிட்டு அந்த மாதிரி ரியல் மிட்ஸ் மாதிரி வர போனாங்க. இப்போ கூகுள் டெஸ்ட் என்ன நான் இப்போ கரெக்டுறேன். இப்போ வா, இந்த இதில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். இப்போ கூகுள் டேஸ்ட் எப்படின்னு தெரியும். இப்போ ரவுடியோட இது அப்படியே இருக்கும். இங்க பாருங்க ரவுடிங்க செதறுதுங்க. இதெல்லாம் அதில் இருக்கிறதுல எது டீசெண்டானது காட்டுறேன். இது டீசெண்டான செட்டு உனக்கு. ஆமா, எடுத்துக்கலாம். என்ன கொஞ்சம் உடம்புலாம் உள்ள தெரிய மாட்டேங்க. 100 இதா இருக்கு. டிக்கி மட்டும் தான் பெருசாக இருந்தாலும் பெருசாக ஓட்ட ஓட்டையா இருக்கு. அந்த இதுன்னு சொல்லுவாங்க. நானே ஒரு செட் வச்சிருக்கேன் தெரியுமா, ஓட்ட ஓட்ட. என்னடா ஒரு ஷர்ட் தானே போறீங்க?
நீ சொல்லு பொண்ணு ரெடியா? பொண்ணு யாரு? மச்சி பொண்ணு ரெடியா? பொண்ணு யாரு? பொண்ணு யாருக்கும் போது என்ன இங்க பாரு சட்டை இவ்வளவுதான் ஆளே இவ்வளவுதான் இருக்கா. நாளைக்கு எல்லாரும் புது சட்டை கசக்காத போங்க. நல்லபடியா பேசியா? அருமையா இருக்கு. இல்ல வேணாம்னு சொல்ல மாட்டான். ஏய் இதான் முடிவு பண்ணியாச்சு, வேணாம்னு சொல்றதான். எடுத்தாச்சு அவ்வளவுதான். ஆமா உங்களை பேர் ஏதோ பண்ணிட்டே இருக்காங்க 2 பேரும். ஏய் ஆனா அந்த சட்டையை கூட அவ்வளவு நேரம் ஆக்கினாங்க பாரு. எனக்கு அதான் இது இன்னும் வீடியோ எடுக்கல. ஏய் அங்க போனேன். என்ன மாப்பிள ஆளே பார்க்க முடியல, என் கூட பேச மாட்டேன். வேற ஏதாவது எடுக்கிறியா? இல்ல வேணாம் மச்சான், இப்போது இது போதும் வா. நாளைக்கு செலவு இருக்கு அதனால. ஏய் இல்ல அவன் மிச்சம் 400 சேஃப்டி பண்ணிட்டு இப்படியே போயிடலான்னு பாக்குறான்டா. யாரு கூட? ஏய் மச்சி இது இந்த டிஷர்ட் டீசெண்டா தான் மச்சி இருக்கு. எடுத்துக்கோங்க, நீ எடுத்துக்கோங்க. மச்சி இதை போட்டுக்கிட்டா உனக்கு அருமையா இருக்கும். எப்படி தாத்தா மாதிரி அவனை ஊருக்கு சொல்ற? ஏய் நிஜமா கரெக்டா இருக்கும். ஏய் மச்சி ஆனா இது டீசெண்டா இருக்கு மச்சி. உனக்கு கரெக்டா இருக்கும். உனக்கு கரெக்டா இருக்கும், என்ன எடுத்துக்கோ. கரெக்டா தான் இருக்கும். அவனுக்கு பார்க்க சொன்னா உனக்கு பார்த்துட்டு இருக்கடா நீ. ஏய் நல்லா இருந்தது நான் சொன்னேன். இல்ல அங்க வச்சு பார்க்க கூடாது. திரும்ப உன் ஃபேன்ஸ்ல எடுத்து கொடுப்பாங்க NGT மணிக்கு. எனக்கு வந்து NGT மணி தான் இல்ல ஃபேன்ஸுக்கு எடுத்து கொடுக்கணும். உன்னை மாதிரி அவன் சொன்னான்ல. ரைட், இந்த பங்கத்தை எடுத்துக்கோ. டீசெண்டா இருக்கு. ரோல் மாடல் சொன்னா எடுத்துறா. ஏய் நானே இப்போ ரோட்ல தான் வரணும். ரோல் மாடல் சொல்லி எடுத்துக்கோ. சொன்னில ஏய் இவ்வளவு அசிங்கப்படுத்தாதீங்க, எடுத்து கொடுத்துருவான் டக்குன்னு. இவர் எடுத்து கொடுத்துருவாரு. வண்டி வச்சு என்னடா இவ்வளவு நம்பிக்கையா சொல்றாங்க. என்ன எடுக்க மாட்டேங்கிறாங்க, போக மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு கோவத்துல இருக்காரு. நீங்க எல்லாம் வந்து இப்போ வந்து இது பண்ண வரல, எல்லாம் போட்டோ பிடிக்க தான் வந்திருக்காங்க எல்லாம் பாத்தீங்கன்னா. இப்போ வந்து இவனுக்கு சட்டை எடுக்க வந்தோம். வந்த இடத்துல எப்படின்னா இவனுக்கு பொண்ணு பார்க்க வந்த இடத்துல இவரு கல்யாணம் பண்ண மாதிரி. நீ எதுக்கு வந்து என்ன அந்த சட்டை எடுக்க? அவனுக்கு பார்க்க வந்தா நீ சட்டை எடுக்க பார்த்தா கண்ணு கூட இருக்கியா? நல்லா நடிக்காத தலைவர. ஓஹோ நண்பர்களே, மச்சான் பிறந்தனால நம்ம சர்ப்ரைஸா அவனுக்கு கிஃப்ட் பண்ண போறோம். என்ன கிஃப்ட் பண்ண போறோம்னா பே பண்ண போறோம் நம்ம அவனுக்கு பில்லு. என் காசு எடுத்து எனக்கே பே பண்றதுக்கு வரேன். தம்பி பேமெண்ட் பண்றது யாரு? எவ்வளோண்ணே? பார்த்து சொல்லுண்ணே, இவனுக்கு நான் பிறந்த நாள்ண்ணே. நீ பிறந்தது தப்பு. வச்சு பின் நம்பரு மறந்துட்டேன். 1 2 3 4 84 53 1 2 தெரியாது, கோச்சிக்காதீங்க. புரியல. நம்பர் வெட்டி நம்ம பேமெண்ட் பண்ணியாச்சு. ஒரு பழம் நீ வச்சுக்கோ தம்பி. அந்த நீ பே பண்ணியா பேசுற? பே பண்றாரு. அவரு காசுல பே பண்ணாரா? ஒரே எல்லாம் பாத்தீங்க. முதல்ல கிஃப்ட். ஏய் அந்த போர் எல்லாம் போடுவாங்களா? அது சட்டம் வந்துருக்கு. செயின் கொடுக்குறியா? ஆமா செயின் வச்சுக்கலாம். சார் செயின்ரா தங்க செயினே போட்டிருக்கான். நீங்களாம் எதுக்கு யூடியூபருங்கிற சும்மா ஒரு 400 வச்சு போட்டேன். 4000 40,000 கொடுத்து தங்க செயின் கொடுத்துருக்கேன். 30,000 செலவு. 40,000. ஏய் இல்ல 100 ஜட்டி தரேன்டா.